ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் வரலாறு மாதிரி தேர்வு 2 இதை நான் பார்க்க போகிறேங்க. 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகத்திலிருந்து 25 மிக முக்கியமான கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. குறிப்பாக எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 4 கூற்று கொடுத்து எது தப்புன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இதே மாதிரி வரலாறு மாதிரி தேர்வு 1க்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக அப்படின்ட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்பு எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ரோம் நாட்டுடைய மூத்த பிளினி இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கரூரை மூத்த பிளினி குறிப்பிட்டுள்ளார். பாப்பிரஸ் ஒப்பந்தம் வியன்னா அருங்காட்சியகத்தில் உள்ளது. பாப்பிரஸ் ஒப்பந்தம் கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. ரோம் நாட்டை சேர்ந்தவர் தான் மூத்த பிளினி இயற்கை வரலாறுங்கிற நூல் எழுதியிருக்காரு. 3வது பாயிண்ட்டும் சரி. பாப்பிரஸ் ஒப்பந்தம் வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. 4வது பாயிண்ட்டும் சரி. பாப்பிரஸ் ஒப்பந்தம் கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, இந்தியாவுடைய முதல் பேரங்காடி எனப்படுவது கரூர் கிடையாது, முசிறி. இதை சொன்னதும் மூத்த பிளினி தான். இந்தியாவுடைய முதல் பேரங்காடி முசிறி என்று குறிப்பிட்டவர் மூத்த பிளினி. அதை எதில் சொல்லியிருக்காரு? இயற்கை வரலாறுங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி என்பது விடை. அடுத்த வினா பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆங்கிலேய பொருட்களையும் பிரிட்டிஷ் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. 1905 தான் வங்க பிரிவினையை செஞ்சாங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. 1905 கல்கத்தாவில் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களை மற்றும் பிரிட்டிஷ் நிறுவனங்களை புறக்கணிக்க அழைப்பு விடுத்திருக்காரு. 3வது பாயிண்ட்டும் சரி. 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் சுதேசி இயக்கம் அறிவிக்கப்பட்டது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். இது வந்து புக் பே கொஷின். சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? சைமன் கமிஷன் அப்படிங்கிறத காங்கிரஸ் புறக்கணித்தாங்க. இதுக்கான காரணம், அந்த குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை, ஒருவர் கூட இந்தியர் இல்லை, அதனால தான் எதிர்த்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். 1915 ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை அன்னி பெசன்ட் பதிப்பித்தார். கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். 1916 தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகையை அன்னி பெசன்ட் தொடங்கினார். சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் இந்த காமன்வெல்த் என்ற வாராந்திரி கவனம் செலுத்தியது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. 1915 தான் ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தை அன்னி பெசன்ட் பதிப்பிச்சார். இது வந்து புத்தகங்க. இது கரெக்டு. 2வது பாயிண்ட்டும் சரி. கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய அந்த தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் அந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, 1914 தான் காமன்வெல்த் என்ற பத்திரிகையை அன்னி பெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து வாராந்திர பத்திரிகை, அதாவது வாரம் ஒரு டைம் வரும். 4வது பாயிண்ட்டு சரி. இது வந்து சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தியது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். போர்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. அதாவது எந்த போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எப்படி கேள்வி வரும்னா, ஆண்டுகளை கொடுக்காம கூட அவங்க வரிசைப்பட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு போர் இருக்குன்னா அந்த போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுங்கிறதையும் நல்லா பார்த்து வச்சுருக்கணும். இதுக்கான பதில் 1526 நடைபெற்றது முதல் பானிபட் போர்.
1527 நடைபெற்றது கான்வா போர். 1528 நடைபெற்றது சந்தேரி போர். 1529 காக்ரா போர் நடைபெற்றது. அப்போ நல்லா பாருங்கள், முதலாம் பானிபட் போர் ஃபஸ்ட்டு, அடுத்து கான்வா போர், அப்புறம் சந்தேரி போர், அடுத்து காக்ரா போர். அடுத்து வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்று இருக்குது, எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். 1918 முதல் தொழிற்சங்கமான மதராஸ் தொழிற்சங்கம் பிபி வாடியா அவர்களால் உருவாக்கப்பட்டது. 1920 அக்டோபர் 30 1,40,854 உறுப்பினர்களை கொண்ட 64 தொழிற்சங்க பிரதிநிதிகள் கல்கத்தாவில் லாலா லஜபதி ராயை சந்தித்தனர். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC லாலா லஜபதி ராயின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. 1918 முதல் தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது மதராஸ் தொழிற்சங்கம் தான். உருவாக்குனது பிபி வாடியா. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, 1920 அக்டோபர் 30 தான் சந்தித்தாங்க. 64 தொழிற்சங்க உறுப்பினர்கள் சந்தித்தாங்க. ஆனால் எங்கே சந்தித்தாங்கன்னா பம்பாயில் சந்தித்தாங்க. கல்கத்தா கிடையாது, பம்பாய் அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா, பம்பாயில் சந்திச்சிருப்பாங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டு சரி. AITUC இது வந்து லாலா லஜபதி ராயுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள், இது வந்து புக் பேக் கொஷின். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? இதுக்கான பதில் இரட்டைமலை சீனிவாசன். இவர் தான் உருவாக்கியிருப்பார், இரட்டைமலை சீனிவாசன். அடுத்து வேணா பாருங்கள், கேதா சத்தியாகிரகம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். 1918 பருவமழை பெய்யாத சமயத்திலும் ஆங்கில அரசு கட்டாயமாக வரி வசூல் செய்தது. அரசுடைய பஞ்சகால விதியின்படி 25% குறைவாக பயிர் சாகுபடி இருந்தால் முழு வரி நீக்கம் செய்யப்படும். மக்கள் காந்தியடிகள் உறுப்பினராக இருந்த இந்திய பணியாளர் சங்கத்தை நாடினர். இந்திய பணியாளர் சங்கத்தை 1905 தாதாபாய் நௌரோஜி நிறுவினார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. கேதா சத்தியாகிரகம் 1918 தான் நடைபெற்றிருக்கும். காரணம், அந்த பகுதியில் பருவமழை பெய்யலை, அதனால் மக்கள் வந்து பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. அரசுடைய பஞ்சகால விதியின்படி 25% குறைவாக விளைச்சல் இருந்தால் அங்கே வந்து முழு வரியை ரத்து பண்ணணும். 3வது பாயிண்ட்டும் சரி. காந்தியடிகள் உறுப்பினராக இருந்தது இந்திய பணியாளர் சங்கம். 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, இந்திய பணியாளர் சங்கத்தை உருவாக்கினவர் தாதாபாய் நௌரோஜி கிடையாது, கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே இவர் தான் உருவாக்கியிருப்பார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. ஆப்ஷன் தப்பாக இருக்கோ பார்த்துக்கோங்க. 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வினா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம், இக்காலத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி, இரண்டுமே சரி. சரியான விளக்கம் என்பது ஆன்சர். அதாவது இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரட்டை ஆட்சி எப்போ கொண்டு வரப்பட்டது, இரட்டை ஆட்சி எப்பொழுது நீக்கப்பட்டது, இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இரட்டை ஆட்சியின் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சி 1920 முதல் 1937 வரைக்கும் அவங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கும். இரண்டும் சரி. அடுத்து வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். 1851 ரகுனுமாய் மத்தியஸ்னன் சப்பா என்ற சமய சீர்திருத்த சங்கம் உருவாக்கப்பட்டது. பார்சிகளின் சமூக நிலையை மேம்படுத்தவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் தூய்மையை மீட்டெடுக்கும் நோக்கங்களுடனும் உருவாக்கப்பட்டது. சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக ராஷ்ட் கோப்தார், அதாவது உண்மை விளம்பி என்ற பெயரில் ஒரு செய்தித்தாளும் வெளியிடப்பட்டது. பார்சிகள் தேசிய இயக்கத்திலும் இந்தியாவை தொழில்மயம் ஆக்கியதிலும் முக்கிய பங்கு வகித்தனர். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. 1851 தான் ரகுனுமாய் மத்தியசன் சபா என்பதை உருவாக்குனாங்க, பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம். 2வது பாயிண்ட்டும் சரி. 3வது பாயிண்ட்டும் சரி. ராஷ்ட் கோப்தார்னா உண்மை விளம்பின்னு அர்த்தங்க. இது வந்து ஒரு பத்திரிகை. 4வது பாயிண்ட்டும் சரி. இந்தியாவை தொழில்மயமாக்கியதில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரி. அடுத்து வேணா பாருங்கள், விரிவடைந்து வந்த அலாவுதீன் கில்ஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடம் எது? இது வந்து 9th புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷினுங்க.
விரிவடைந்து வந்த அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் எது? இதுக்கான பதில் தௌலதாபாத் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், தௌலதாபாத்துங்கிறது பின்னால் உருவாக்கப்பட்ட பேர். இதுக்கு அசல் பேர் ஒன்று இருக்கும்ல, இந்த இடத்துக்கு அசலான ஒரு பேர் இருக்குது. அது என்னங்கிறது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வாரன் ஹேஸ்டிங் திப்பு சுல்தானை பழிவாங்கும் நோக்கில் அணுகினார். திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சியை நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறது. ஆற்காடு நவாப் வேலுநாச்சியாருக்கு ஆதரவு அளித்தார். திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையார் கோவில் உள்ளது. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் சரி. 2வது பாயிண்ட் தான் சரி, மற்றது எல்லாமே தப்பு. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். வாரிசு இழப்பு கொள்கையை டல்ஹௌசி கொண்டு வந்தார். 1848 வாரிசு இழப்பு கொள்கையால் பாதிக்கப்பட்ட முதல் அரசு சதாரா ஆகும். வாரிசு உரிமை இழப்பு கொள்கை நாடு பிடிக்கும் உத்தியாக செயல் வடிவம் பெற்றது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி. 2வது பாயிண்ட்டும் சரி. முதலாவதாக பாதிக்கப்பட்ட அரசு சதாரா அரசு 1848. 3வது பாயிண்ட்டும் சரி. அப்போ இங்கே 1, 2, 3 சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தமது குறிப்பால் அளித்தவர் யார்? மௌரிய அரசர்களுடைய ஆட்சி அமைப்பு, அவர்களுடைய சமூகம் பற்றிய செய்திகளை தனது குறிப்பால் அளித்தவர் மெகஸ்தனிஸ். இண்டிகா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பார், அதில் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். இதுக்கான பதில் போர்த்துகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா நீலநீர் கொள்கையை கடைபிடித்தார். அல்மெய்டாவுக்கு பிறகு வந்த அல்புகர்க் இந்தியாவில் போர்த்துகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர் ஆவார். 1515 அல்புகர்க் கோவாவை கைப்பற்றினார். உடன்கட்டை சதி என்ற பழக்கத்தை நிறுத்த அல்புகர்க் முயன்றார். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. போர்த்துகீசிய ஆளுநராக ஃபஸ்ட்டு வந்தவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா நீலநீர் கொள்கைங்கிறத பின்பற்றினார். 2வது பாயிண்ட்டும் சரி. அடுத்து வந்தவர் அல்புகர்க். இந்தியாவில் போர்த்துகீசிய பேரரசை உண்மையில் உருவாக்கியவர் அல்புகர்க் தான். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. 1510 தான் அல்புகர்க்கு கோவாவை கைப்பற்றியிருப்பார். 4வது பாயிண்ட் சரி. உடன்கட்டை அதாவது சதி என்ற பழக்கத்தை நிறுத்த அல்புகர்க்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. ஆப்ஷனே தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1, 2, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். மராத்திய அதிகாரிகளை பொறுத்துக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. எந்த அதிகாரிக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. டைரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கான பதில் பேஸ்வா அப்படிங்கிற ஒரு பிரதம மந்திரி, அமத்தியா அப்படிங்கிற ஒரு நிதியமைச்சர், சுமந்த் அல்லது டாபிர் அப்படிங்கிற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், சச்சிவ் அல்லது சுர்னாவிஸ் என்பவர் உள்துறை அமைச்சர். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை 1 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்பட்டது. கட்டபொம்மனின் பிடி கொடுக்காத பதிலால் மேஜர் பானர்மென் கோட்டையை தாக்கினார். பானர்மென் அக்டோபர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். பானர்மென் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. கட்டபொம்மனை நீங்கள் சரணடையணும் அப்படின்னு சொல்லி கெடு விதிச்சாங்க. 1799 செப்டம்பர் 1 நீங்கள் சரணடையணும்னு சொன்னாங்க. கரெக்டு. 2வது பாயிண்ட்டும் சரி. கட்டபொம்மன் பிடி கொடுக்கல. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா அக்டோபர் 5 கிடையாது, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. செப்டம்பர் 5 முழு படையையும் பானர்மென் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். 4வது பாயிண்ட் சரி. பானர்மென் ராமலிங்கரை தூது அனுப்பியிருப்பார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 ஆன்சர் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டுங்க. புகழூர் கல்வெட்டு. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் 1923 ஜனவரி 1 நாள், அதாவது ஜனவரி 1 அன்று சுயராஜ்ய கட்சியை தொடங்கினர். இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சியுடைய சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல அவர்கள் சட்டப்பேரவையை ஒரு மேடையாக பயன்படுத்தினார்கள். பம்பாயில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால்
இந்தியர்களுக்கென மாற்றப்பட்ட துறைகளில் பொறுப்பேற்க அவர்கள் மறுத்துவிட்டனர். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி உருவாக்குனாங்க. 2வது பாயிண்ட்டும் சரி, இதை சிறப்பு அமர்வில் ஏற்றுக்கொண்டார்கள். 3வது பாயிண்ட்டும் சரி. 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குன்னா, பம்பாயில் இவங்க பண்ணலை, வங்காளம் என்பது சரி. வங்காளத்தில் தான் இவங்க ஒத்துழைக்க மறுத்திருப்பாங்க. வங்காளம் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாரின் வர்த்தக மையமாக இருந்தது? தரங்கம்பாடி என்பது யாருடைய வர்த்தக மையமாக இருந்தது? இதுக்கான பதில் தேனீர்களுடைய வர்த்தக மையம்தான் தரங்கம்பாடி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். 1927 இந்திய தேசிய காங்கிரசுடைய சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதை இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1929 ஜனவரி 26 சிந்து நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. 1927 சென்னையில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. முழுமையான சுதந்திரம் தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. 1929 லாகூரில் நடக்குது. அதில் பூர்ண சுயராஜ்யம் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தீர்மானமே நிறைவேற்றியிருக்காங்க. 3வது பாயிண்ட்டில் தப்பு இருக்குது. 1930 வருஷம் ஜனவரி 26 நாள் சிந்து நதி கிடையாது, ராவி நதிக்கரை. ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வினா பாருங்கள். துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? இதுக்கான பதில் ஹைதராபாத் நிஜாம் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிவோல்ட் ஆகும். அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினார். PR அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை அந்த நூல் வெளிவந்தவுடன் 1936 தமிழில் பதிப்பித்தார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. பெரியார் 1925 தான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிவோல்ட் கிடையாது, குடியரசு என்பது தான் சரி. 3வது பாயிண்ட்டு சரி. அவ்வப்போது சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பேரில் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. 4வது பாயிண்ட்டும் சரி. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்ற புத்தகத்தை 1936 பதிப்பிச்சிருக்காங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? இதுக்கான பதில் குமார கம்பண்ணா என்பவர் தான் முடிவு கொண்டு வந்திருப்பார். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுதுங்க. வீடியோ நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஆல்ரெடி நாங்கள் போட்ட வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருங்க. சரி, கடைசி வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவார். காரவேலர் பற்றிய செய்திகள் கதிகும்பா கல்வெட்டில் உள்ளது. யானை குகை கல்வெட்டு ஹதிகும்பாவில் உள்ளது. இதுக்கான விடை ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. கலிங்க அரசர் காரவேலர் சுங்கர்களுடைய சமகாலத்தை சார்ந்தவர். காரவேலரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஹதிகும்பா கல்வெட்டை படிக்கணும். 3வது பாயிண்ட் சரி. யானை குகை கல்வெட்டு என்பது ஹதிகும்பாவில் உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக அடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.